ஹார்ட் அட்டாக். நம்ம அப்பாக்கு இல்ல. டேய் எழுந்திரா, எழுந்திரு. என்னடா வளர்ற? உங்க அப்பா கோவப்படாம கேளுங்க. அம்மா பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா தம்பிக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு, கொஞ்சம் உட்காருப்பா. என் வீட்டுக்காருக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஐயோ எதையோ மறைக்கிறா. ஐயோ இல்லம்மா. என்னடா ஆச்சு சொல்லுடா. அப்பாவும் நானும் வந்த காரு ஆக்சிடென்ட் ஆகி வரத்துல ஓதிருச்சுவா. என்ன சொல்ற? பதட்டப்படாதீங்க சம்பந்தி, பதட்டப்படாதீங்க, ஒன்றும் ஆயிருக்காது, பதட்டப்படாதீங்க. அப்பாவுக்கு பலமா நெஞ்சில அடிபட்டிருக்குவா. அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் சொல்றத ஆயிருக்காது. கேளுமா, ஒரு நிமிஷம். அப்பா எங்கடா இப்போ? ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோல. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் ஆனே. ஒன்றும் ஆயிருக்காதீங்க, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? இல்லல வந்து கவலைப்படாதீங்க. அப்பாக்கு என்னென்னவோ சொல்றாங்கம்மா. ஐயோ அம்மா ஒண்ணும் இல்லம்மா. டேய் முட்டாள், போன்லயே சொல்லி தொலைய வேண்டியதானடா, ஏன்டா? அப்பாதான் நம்மளால பந்தங்கள் நிக்க வேணாம், நீ போன் பண்ணி சொல்லுன்னு சொன்னாருன்னு. சரி, அப்பா இப்ப எப்படி இருக்காரு? மயக்கமா சீரியஸா இருக்காரு. டாக்டர் உங்களை உடனே கூட்டு வர சொன்னார்ல. நீ அங்க இருந்தே போன் பண்ணி சொல்லிருந்தா நாங்க எல்லாரும் கிளம்பி அங்க வந்துருப்போம்டா. இப்போதைக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணணும். வா கிளம்பு, வா வா போலாம். வா வாங்க சம்பந்தி போலாம். என்னடா நீ, வாங்க. வா வா. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பார்த்து வாடா. முத்து எந்த ஹாஸ்பிட்டல்? ஆஷா ஹாஸ்பிட்டல் அண்ணி. நான் அவரை உடனே பார்க்கணும். ஒன்னும் இருக்காதுமா. அழாதீங்க அத்தை. மாமா ஒண்ணும் ஆயிருக்காது. வாங்க. வாங்க போலாம். நீயும் போமா. நான் ஹாஸ்பிட்டல் போய் ஃபோன் பண்றேன், இங்கே இரு. சரிம்மா. டேய் என்னடா பண்ற? சந்தியாவை பிளான் பண்ணி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக தூக்க சொல்லிட்டாவல. நிச்சயமாக போலீஸ் நம்மளை சுற்றி வளைச்சி விசாரிக்கும். அதனால் இப்பயே கிளம்பி நார்த் சைடு எங்கன்னா போயிடறேன்டா நான். டேய் பயப்படாதடா, ரூம் தானே, மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரப்படாத. பாஸ் அடிச்சு தூக்கிட்டேன் பாஸ். எப்படி? அவ காரை ஃபாலோ பண்ணேன் பாஸ், எனக்கு சரியா ஒரு இடம் கிடச்சிச்சு, அடிச்சு தூக்கிட்டேன் பாஸ். சந்தியா போன காரு அப்பள மாதிரி நொறுங்கிருச்சு. உள்ள இருந்து ஐயோ அம்மான்னு குரல் தான் கேட்டுச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். டேய் உயிரோட இருக்காளா செத்துடா பார்க்கலையே நீ? பைத்தியமாடா நீ, பப்ளிக்ல மாட்டிக்கணுமாண்ணா? நீ போய் வீட்டை செக் பண்ணு, அங்க ஒப்பாரி சத்தம் காதை கிழிக்கும். வெரி குட் பானா, எனக்கு தெரியும் இதை செய்யறதுக்கு சரியான ஆள் நீதான். தேங்க்ஸ் பாஸ், எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க பாஸ். அவசரப்படாத, சந்தியாவோட பணத்தை என் 2 கண்ணால பார்க்கணும். வாங்கடா, அதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே தரேன். ஓகே பாஸ். பாஸ் கைகாலெல்லாம் உதறுது, சரக்கு இல்லையா? அதுக்கு தான் இந்த ட்ரீட். அதை முடிச்சுட்டு நேரா சந்தியா பணத்தை போய் பார்க்கலாம். ஓகே பாஸ். எப்படி போகணும்? இந்த பக்கம் சொல்லுங்க.
6 o'clock வந்து சிஸ்டர் சொல்லுங்க சார். நல்ல சோனு பேஷண்ட் எங்க அட்மிட் ரைட் ஆயிருக்கு சைடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. ஓகே வாங்கப்பா. அத்தை வாங்க. அவருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அக்கவுண்ட்ஸ் நோட் கொஞ்சம் எடுத்து ஒரு நிமிஷம் மேடம். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மேடம். நீங்க தான் இவங்க அட்டெண்டரா? ஆமா மேடம். நீங்க ஆல்ரெடி 25,000 பே ஆமா, பண்ணிருக்கீங்க. madam. பட் அந்த அமௌண்ட்டுக்கு மேல வந்துருச்சு. சரிங்க மேடம். இப்போ நான் உங்க பில்லை மேல கொடுத்து அனுப்புறேன். நீங்க மினிமம் அமௌண்ட் ஒரு 10,000 கட்டினா தான் அவங்களுக்கு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ண சரிங்க மேடம். ஸோ ப்ளீஸ் கட்டிடுங்க. ஓகே. ஈவினிங்குள்ள கட்டிடுறேன் மேடம். சரி. ஓகே. இப்போ எப்படிமா இருக்கு இவருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க மேடம். டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு கொடுக்குறீங்களா? எல்லாம் கரெக்டாக கொடுக்குறோம் மேடம். சரி. ஃபார்மசில இருந்து பில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பில் பே பண்ணிடுங்க. எனக்கு அக்கவுண்ட் செக்ஷனுக்கு அனுப்பிடுங்க. சரிங்க மேடம். ஓகே. நீங்களா? வாங்க. உங்க பொண்ணை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அந்த ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் பண்றதுக்கு வசதி இல்ல, அதான் பாப்பாவை இந்த ஹாஸ்பிடலுக்கு மாத்தியாச்சு. ஓ, ஹாய்டா செல்லம். உன் பேர் என்ன? சஞ்சனா. எப்படி இருக்க சஞ்சனா? உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு கூட விளையாட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்கூலுக்கு போக முடியல. நான் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆண்டி. சஞ்சனா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இதெல்லாம் உனக்கு சும்மா ரெஸ்ட். நீ என்னெல்லாம் மிஸ் பண்றியோ அது எல்லாமே உனக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். சரியா? சரிங்க ஆண்டி. டாக்டர் என்ன சொன்னாங்க? இவளுக்கு கேன்சர்னு சொல்லிருக்காங்க. கேன்சரா? 3வது ஸ்டேஜ்ல இருக்கு. ட்ரீட்மெண்ட் மூலமா 2வது ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஆபரேட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. கேன்சர்னு சொன்னாங்க? ஆமாங்க, நுரையீரல்ல. ஓ, வேல்முருகன் டாக்டர் தான் பாத்துக்கிறாரா? கவலைப்படாதீங்க. அவர் ரொம்ப கைராசியான டாக்டர்னு வெளியில எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. சீக்கிரமா சஞ்சனா குணமாயிடுவா. இவ படிச்சிட்டு இருக்கிற ஸ்கூல் கிறிஸ்டியன் மிஷனோட சேர்ந்தது. அதனால மதர் வந்து இவளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பிஷப் ஃபாரின் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்கிறதுனால அவரு டூர் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் கிடைக்கும்னு நான் நம்புறேன். கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். ஓ, இல்ல, இந்த வாரத்துக்குள்ள நீங்க 55,000 ரூபாய் கட்டணும். கேன்சர்னா பணம் நிறைய செலவாகும்னு நினைக்கிறேன். எப்படி மேனேஜ் பண்றீங்க? அத பத்தியெல்லாம் என்ன கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா.
யாரு? பிரியா. பிரியா? அது யாரு? எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. ஆனா சஞ்சனாவை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அவளோட மொத்த ட்ரீட்மெண்ட் செலவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எல்லா பணமும் அவங்க தான் பே பண்றாங்க. பரவாயில்லையே. அவங்க எங்க இருக்காங்க? எந்த டீடைல்ஸும் எனக்கு தெரியாதுங்க. எங்க வேலை பாக்குறாங்க, எங்க தங்கி இருக்காங்க, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேங்க, அவங்க சொல்ற மாதிரியே இல்ல. நல்லா ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல நோயில இருக்கா. அவளை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் ரொம்ப தைரியமா இருக்கணும். அதுவும் இப்படி சஞ்சனா முன்னாடி நீங்க வருத்தப்படவே கூடாது. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். அப்பப்போ இந்த மாதிரி வார்த்தைங்க தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சஞ்சனா, உனக்கு எதுவும் இல்ல, சீக்கிரமா சரியா போயிடும். சரியா? அப்படி ஒன்றும் இல்லாம இருந்தா நல்லது ஆண்டி. சரி, ஆண்டி ஃப்ரீயா இருக்கும்போது அப்பப்போ வந்து உன்னை பாக்குறேன். சரிங்க ஆண்டி. பிரியா வந்தா கொஞ்சம் பணத்தை பத்தி சொல்லுங்க. சரிங்க, கேஷ் கவுண்டர்ல வந்து கட்டிட்டு சொல்லுங்க. சொல்லிடுறேங்க. வரேன். சரிங்க ஆண்டி. ஒன்னும் பயப்படக்கூடாது, சீக்கிரமா சரியாயிடுவ. சரியா? உனக்கு தெரியுமா, எங்க வீட்லயே ஒரு குட்டி பாப்பா இருக்கா. கூட்டிட்டு வாங்க ஆண்டி. ஒண்ணு பண்ண, நீ எங்க வீட்டுக்கு வாயே, 2 பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்ல? சரிங்க ஆண்டி. ஒரு நாள் கண்டிப்பா இவளை வீட்டுக்கு கூட்டுவாங்க. கண்டிப்பாங்க. பாய் சஞ்சனா. பாய். வரேன். சரிங்க. சிஸ்டர், கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் பார்த்துட்டு கூப்பிடுறேன். அத்தை அழாதீங்க. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க. யார் இவங்கெல்லாம்? ரிலேட்டிவ் கூப்பிட்டு வர சொன்னீங்க. எதுக்கு இத்தனை பேர்? யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போதுமே. தப்பா எடுத்துக்காதீங்க, மற்றவங்களாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. கௌரி, நீ கொஞ்சம் வெளியே இரு. முத்து, நீ கொஞ்சம் வெளில போய் உட்காரு. சந்தியா, நீ இரு. யாரு பேஷண்டோட க்ளோஸ் ரிலேட்டிவ்? நான் ஒரு சம்சாரம். ஓ, இது என் மூத்த மகன். அழாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாம் சரியாயிடும். அவரு ரெகுலரா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரா? மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா தான் சாப்பிட்டாரு. வாக்கிங் எல்லாம் கூட கரெக்டா போயிட்டு இருந்தாரு. ரொம்ப டென்ஷனா இருக்காருமா. ஆக்சிடென்ட் வேற ஆயிருக்கு. அவரு நெஞ்சில பலமா அடிபட்டிருக்கு. என் பையனுக்கு கல்யாணங்க, அந்த டென்ஷன்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது. சார், ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜ்னு தம்பி சொன்னார். ஆன்ஜியோ பண்ணுமா சார்? பைபாஸ் பண்ணணும் சார். ரெண்டும் ஒன்று தானே டாக்டர்? இல்லைம்மா, ஆன்ஜியோங்கிறது டெஸ்ட்டு தான், பைபாஸுங்கிறது மேஜர் சர்ஜரி. அந்த ஸ்டேஜில் தான் இப்போ பேஷண்ட் இருக்காரு. அடுத்து நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். இந்தியாவில் 5 கோடி பேருக்கு இருதய நோய் இருக்குமா? அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் தான் ஹார்ட் அட்டாக் அதிகம். ஃபாரின்காரங்களை விட நம்ம இந்தியர்களுடைய இரத்த குழாய் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம இந்தியர்களோட மரபணு தன்மை அப்படி. என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ சொல்லுங்க, ஹூ இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி? நான் தான் சார். என் பேர் செல்வா. பாருங்க மிஸ்டர் செல்வா, உங்கள் அப்பாவுக்கு இது 2வது அட்டாக். இப்போவே பைபாஸ் பண்ணுறது நல்லது. இன்னும் 2 நாளில் சிங்கப்பூர்லேருந்து பெரிய டாக்டர் வர்றாரு. அவர் ஹார்ட் ஆப்ரேஷனில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 2 நாள் தான் இருப்பார். உங்கள் அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்குள்ளே நான் சொல்கிற டெஸ்டெல்லாம் எடுத்துருங்க. என்ன டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? எழுதி தர்றேம்மா. அதான் என்ன டெஸ்ட்னு கேட்டேன். சொன்னால் உங்களுக்கு புரியாதுமா. ரெஸ்டிங் இசிஜி,
எக்ஸசைஸ் இசிஜி, ஹோல்டர் மானிட்டரிங், 2D எக்கோ கார்டியோகிராஃபி, எலக்ட்ரோஃபிசியாலஜி, ஹெட் அப் டில்ட் டெஸ்ட்னு நிறைய இருக்குமா. உங்களுக்கு பேரை கேட்டாலே தலை சுத்தம். உங்கள் சன்னுக்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அழாதீங்கம்மா, அவர் குணமாயிடுவார். 86 வயசுல ஒரு பாட்டியம்மா போன மாசம்தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட ரெக்கார்டு அது. நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, கடவுள் பார்த்துப்பாரு. மிஸ்டர் செல்வா, டாக்டர் வீட்டில் கலந்து பேசிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க. இல்லை டாக்டர், சர்ஜரினா பண்ணி தானே ஆகணும். நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. அப்போ நீங்கள் மட்டும் இருங்க, மற்றவங்களாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், பார்த்துக்க மாப்பிள்ள. கொஞ்சம் வெளியில இருமா. சார், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் இங்க இருக்கலாமா? ஓ எஸ், உட்காருங்க. இந்தாங்க, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. உங்க அப்பாவோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க. சார், மேஜர் ஆபரேஷனா செலவு? சிங்கப்பூர் டாக்டரோட ஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஆகும். ஆப்ரேஷனுக்கு 1 லட்ச ரூபா ஆகும். இப்போ எல்லா டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும். சேஃப்டிக்கு 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. அரௌண்ட் 6 to 7 lakhs ஆகும். பேசிக்கலாம். ஆப்ரேஷன் டேட் எப்போ டாக்டர்? டாக்டர் கம்மிங் ஃப்ரைடே இங்கே வர்றாரு. சாட்டர்டே சண்டே 2 days இங்கே இருப்பார். சாட்டர்டே ஏற்கனவே அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சண்டே மார்னிங் மட்டும் தான் அவர் ஃப்ரீயாக இருப்பார். அதுவும் டிமாண்டில் இருக்குது. நீங்களே சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. சார், சண்டே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் சார். ஓ, ஐம் சாரி. அடுத்த அந்த டாக்டர் 6 மாதம் கழிச்சு தான் வருவார். உங்கள் கல்யாணமா அவரோட ஹார்ட் ஆப்ரேஷனா முடிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் உங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. டாக்டர், நாங்கள் ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கலாமா? ஓகே, தாராளமா. 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ஸ்லாட்டை வேற ஒரு பேஷண்ட்டுக்கு அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ டாக்டர். ஓகே. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னாரு? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க டேட்ல தான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப விட்டு 6 மாசம் கழிச்சு தான் அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்றாரு அத்தை. கல்யாணமா ஆபரேஷனானு இப்பவே இங்கேயே முடிவு பண்ணி டாக்டர் சொல்ல சொல்லியிருக்காரு. அம்மா, நான் இது வரைக்கும் எனக்காக எதுவுமே அவன்கிட்ட கேட்டதில்லை. செல்வாவோட வரன் என்னை தேடி வந்தப்போ கூட நான் போட்ட கண்டிஷனுக்கு அவர் ஒத்துக்குவாருன்னு நான் நினைக்கல. செல்வா கூட என்னை சேர்த்து வச்சது உன்னோட கருணை. ஆனா இப்போ எங்க கல்யாணத்தை விட என் மாமனாரோட ஹார்ட் ஆபரேஷன் ரொம்ப முக்கியம். எங்க கல்யாணமா இல்ல மாமாவோட ஆபரேஷன் ஆன சிக்கலான காலகட்டத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம். 2 ஒரே தேதியில வருது. 2ல ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் முடிவு பண்ண சொல்றது 2 கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணை குத்திக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு முடிவுலதான் என் வாழ்க்கையில நீ இந்த விளையாட்டை விளையாடுற. எதுவா இருந்தாலும் என் கல்யாணத்தை விட என் மாமனாரோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அவரு எனக்கு கிடைச்ச இன்னொரு அப்பா.
அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவர் நல்லபடியா குணமாகி வீடு திரும்பணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என்னை கைவிட்டுறாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமாவோட உயிரை காப்பாத்தி கொடுமா. டேய், அது சந்தியா மாதிரி இல்ல? மாதிரி இல்லடா, அவ சந்தியாவே தான். என்னடா? இல்ல பாஸ், அவ போன காரை தான் அடிச்சேன். போய் கார் மரத்துல மோதி அவங்க கத்துற சத்தம்லாம் கேட்டுச்சு. அவ்வளவுதானே பார்த்த? அப்புறம் எதுக்கு சந்தியா செத்துறான்னு சொன்ன? ஆம்புலன்ஸ் வந்துச்சு பாஸ், அவங்கள தூக்கிட்டு போனாங்களே. டேய், அங்க போறது என்ன? அவ ஆவியா? இல்ல பாஸ். இடியட், பேசாத. ஒரு வேலையை உறுதியா செய்ய தெரியல, உனக்கு காசு மட்டும் வேணும்ல? டேய், எங்க போற? அவ எங்க போறான்னு பாக்கணும்டா. ஃபாலோ பண்ணலவா? சந்தியா, மாமாவுக்கு எப்படி இருக்கு? மயக்கமே இன்னும் தெரியல. மருந்துக்கு மேல மருந்து அவர் கொடுக்குறோமே தவிர எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அவர்கிட்ட தெரியல. அவர் எப்போ மயக்கத்துலேருந்து வெளியில வராரோ அப்பதான் ஆப்ரேஷன் பத்தியே யோசிக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. அத்தை எப்படி இருக்காங்க? பச்சை தண்ணி கூட குடிக்கல, அழுதுகிட்டே இருக்காங்க. நீதான் சந்தியா அவங்கள பார்த்துக்கணும். சரி, அம்மாவை நீ பார்த்துக்கோ. நான் போய் மருந்து உள்ள கொடுத்துட்டு வரேன்.